இந்த வீடியோ முழுக்கவே கம்ப்ளீட் பிளெயின் கோல்டில் வரக்கூடிய தி பெஸ்ட் சோக்கர் கலெக்ஷன் 8 கிராம்லேருந்து பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 4 பவுன் வரைக்கும் இந்த சோக்கர் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். பட் 8 கிராம்லேயும் 12 கிராம்லேயும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது. உருவம் இல்லாமல் நிறைய டிசைன்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா வெட்டிங்காகன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நிறைய லாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெட்டிங் சோக்கர் கலெக்ஷன் நிறைய ஃப்ளோரல் டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்ப ரீசனபிளான வேஸ்டேஜ். அது மட்டும் இல்லை ஸ்டெப் கலெக்ஷன், அப்புறம் ரீல்ஸில் வந்து நான் ஒரு வெட்டிங் செட் போட்டிருந்தேன், மினிமி செட்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து செம்ம ட்ரெண்டான ஒரு கலெக்ஷன். உங்களுக்கு ஒரே டிசைன் கம்மி பட்ஜெட்லேயும் இருந்தது, அதிகமான பட்ஜெட்லேயும் இருக்கும். ரெண்டுமே நான் அந்த வீடியோ எண்டில் காமிச்சிருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய சோக்கர் கலெக்ஷன் வந்து இவங்ககிட்ட எப்போவுமே சூப்பராக இருந்துகிட்டே இருக்கும். ஆன்டிக்லேயும் சரி, பிளெயின் கோல்டுலேயும் சரி. அதில் 8 கிராம்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வித் வேஸ்ட் டீட்டெயில்ஸோட ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு வாங்க. ஸோ கொரியருமே கூட ஆல் ஓவர் இந்தியா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 கிராம்லேருந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வியா அப்படிங்கிற சோக்கரோட வெயிட் வந்து அரௌண்டு 3.5 பவுன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு இதை வச்சு பார்த்தேன். நிறைய கலெக்ஷன் 8 கிராம் கலெக்ஷன்லாம் கூட கிட்ஸ் வியா பண்ணுற மாதிரி, குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இல்லை, பெரியவங்களே வியா பண்ணலாம் தாராளமாக. அந்த மாதிரி வெரைட்டி தான் இருக்கும். வெறும் சோக்கர், அப்புறம் வந்து நம்ம தாலி செயினோட அழகாக வந்து அந்த சோக்கர் மட்டுமே போட்டாலுமே சூப்பராக இருக்கும். வித் குட்டி ஜிமிக்கியோட அந்த மாதிரி ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு பேக் செயின் வந்து போடணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. லாஸ்ட் டைமும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஷாப் வந்தப்போ கூட நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட பார்த்தப்போ கேட்டாங்க பேக் செயின்லாம் எவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நீங்கள் வந்து சோக்கருக்கு பேக் செயின் வந்து மினிமம் ஒரு 3 கிராம்ஸ் அந்த மாதிரி போடலாம். மினிமம் சொல்கிறேன். சில பேர் வந்து ரோப் போட்டுப்பாங்க, ஏன்னா ரொம்பவே கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சோக்கர் வந்து கம்ப்ளீட் நெக் கவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரோப்பே கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பேக் செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் 3 கிராம்ஸ் நீங்கள் பேக் செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லிங்க் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா லிங்கும் போட்டுக்கலாம். பட் மினிமம் 3 கிராம்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே 8லேருந்து 12 கிராமுக்குள்ளே வரக்கூடிய சோக்கர். எல்லாமே எல்லோ கோல்டு சோக்கர். மெயின் அதுதான். ஏன்னா என்கிட்ட வந்து ஆன்டிக் இல்லாமல் ஒன்லி எல்லோ கோல்டுக்கு வீடியோ பண்ணுங்கள் அப்புறம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரு லாஸ்ட் வீடியோ முந்தின வீடியோலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஷூட் எடுக்கணும். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் அவங்ககிட்ட ரெடிலி அவைலபிள் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். முடிஞ்சால் நம்ம வந்து லைவ் கூட பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ லைவ் ஓகே அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஏன்னா வெட்டிங் சீசனுக்காக நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து அப்கமிங் அக்ஷய திருதிக்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, அது புக்கிங்லாம் போடுறவங்களாம் இருக்காங்க. அதாவது கம்மி பட்ஜெட்லேருந்தே சொல்கிறேன், எல்லா பட்ஜெட்லேயுமே இருக்குது. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வேணும் லைவில் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களோட ஃபீட்பேக்ஸை டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 8 to மேக்ஸிமம் 12 கிராம்ஸ்க்குள்ளே வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சில்வர் கலெக்ஷன் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஒரு என்டையர் வீடியோ ஸ்பெசிஃபிக்காக மேக் பண்ண சொல்லி. ஸோ அந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஸ்டே கனெக்டட். செம்ம அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷனுங்க. டெஃபினட்டாக அது மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து தோசா சோக்கரில் நல்ல ப்ராடான பேட்டர்ன். மெயினாக அதில் மகாலட்சுமி டிசைன், பீகாக்கு, அன்னம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு ஃப்ளோரல் டிசைனில் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். எனாமல் ஒர்க்கு, பிளெயின் கோல்டு, அதுலேயே உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன், இது நல்லா இருந்தது. இந்த பேட்டர்ன் இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். 16 to 18 கிராம்ஸ்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸே இருக்குது. மேக்ஸிமம் இது 2.5 பவுண்ட் சோக்கர், 2.25 பவுண்ட் சோக்கர். ஸோ இது நீங்கள் வெளியிலலாம் செக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 15 கிராம்ஸ்க்குலாம் இந்த சைஸ் வந்து கிடைக்காது. அதுலேயும் பெஸ்ட்டான வேஸ்டேஜ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 15-16 கிராம்ஸ் அந்த வெயிட் தான். ஸோ 18 கூட நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒன்று தான் 18 இருந்தது, மற்றது எல்லாமே 16 கிராம்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பவுண்ட் சோக்கர் தான் இது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்லாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கூட வரும். 20 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது 2.5 பவுண்ட் சோக்கர் கலெக்ஷன். இது சைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். வெட்டிங் சோக்கர் தான். இப்போ இதோடு சேர்ந்து நீங்கள் காசு மாலை, ஒரு ஹாரம் போடுறீங்க, மிக்ஸ் அண்ட் மேட்சாக கூட போடலாம். ஆன்டிக்கில் தான் போடணும், லைக் எல்லோ கோல்டில் தான் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து எல்லோ கோல்டில் சோக்கர் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிக்கில் கூட நம்ம ஹாரம் போடலாம். இப்போ நிறையவே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் ட்ரெண்ட். ஸ்டோனில் செயின், பென்னண்ட் வந்து பிளெயின் கோல்டு, இல்லைனா
பிளெயின் செயின் வித் பென்னண்ட்டில் வந்து ஸ்டோன் அந்த மாதிரி, ஆர்எல்ஸ் பென்னண்ட் வந்து ஆன்டிக்லேயும் பிளெயின் கோல்டில் செயின் அந்த மாதிரி போடலாம். நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் இப்போ ரொம்ப நல்ல மூவிங்கு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அது நிறைய வெட்டிங்கில் கூட ஜுவல்லரிஸ்லலாம் அந்த மாதிரி பேரப் பண்ணுறாங்க. இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் எல்லோ கோல்டில் சோக்கர் போட்டாலுமே ஆன்டிக்கில் ஹாரம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக போடலாம், பலக்கா டிசைன் போடலாம், பென்னண்ட் செயின் கலெக்ஷன் போடலாம். செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். சோக்கருக்குலாம் தி பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் பென்னண்ட் செயின் கலெக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லைக் லாங் பென்னண்ட் செயின் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் கோல்டு சோக்கருக்கு அதே மாதிரி ஸ்டோன் செயின் அந்த மாதிரியும் போடலாம். இல்லை நீங்கள் ஓன்லி சோக்கர் போட்டிங்கன்னா அது இன்னும் கிளாஸியாக இருக்கும். லைக் நீங்கள் ப்ரைடாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஓன்லி சோக்கர் அழகாக போட்டு வித் இயரிங்ஸோடு நீங்கள் அந்த பேரப் பண்ணலாம். ஸோ மேரிட் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலை செயினோட அழகாக வந்து இந்த மாதிரி சோக்கர் கலெக்ஷன் போடும்போது வேறு அடுத்த ஜுவல்லரியே நீங்கள் வந்து மைண்டில் யோசிக்க வேண்டாம். ஸோ இதுக்கு ஹாரம் போடணும் அப்படின்ற தாட்டே வேண்டாம். அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டான கலெக்ஷன். அதனால் மல்டிபிள் ஹேங்கிங், சிங்கிள் ஹேங்கிங், சில பேருக்கு சிங்கிள் ஹேங்கிங் ரொம்ப க்யூட்டாக சூட் ஆகும். சில பேருக்கு மல்டிபிள் அந்த ஹேங்கிங்ஸ் வரும் இல்லையா, குட்டி குட்டி பால்ஸாக வர்றது, அது ரொம்ப அழகாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பு, நெக்கு ஃபுல்லாக கவர் ஆகிறது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி சூட் ஆகும். இல்லை சில பேருக்கு வந்து இந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு விங் டைப்பில் வருது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்பும் சூட் ஆகும். இதெல்லாம் லைட் வெயிட், இதெல்லாம் தோசை சோக்கர் சொல்லுவாங்க. அதனால் பட்டையாக ப்ராடாக லைட் வெயிட்டில் பண்ணியிருப்பாங்க வித் ஹேங்கிங்கோட. இதோட கிராம் வெயிட்லாம் பார்த்திங்கன்னா 32 கிராம், லிட்டரலி ஒரு 50 கிராம் 60 கிராம் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய சைஸ் சோக்கரை வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு லைட் வெயிட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இந்த ஷேப்புமே நல்லா யூனிக்காக இருந்தது. இது கொஞ்சம் பேட்டர்னுமே கெட்டி பேட்டர்னு, 5 பவுண்ட் வரும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் லைக் வரிக்காய் பால்ஸ் டிசைன்லாம் இருக்கும் இல்லையா ஹாரம், அதில் நீங்கள் பேரப் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் சோக்கை தான் நான் வியா பண்ணியிருந்தேன். கரெக்டாக 34 கிராம் வருது. யூனிக்காக இருக்குல்ல, அந்த நடுவில் ஃப்ளார் ஹேங்கிங் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இது நிறைய பிரைடு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சோக்கர். இதில் மகாலட்சுமி டிசைன் சென்டரில் வந்திருக்கும். இது ஆன்டிக் கிடையாது, லக்கிலி பிளெயின் கோல்டுலேயே வந்திருக்கு. இதுவும் பிளெயின் கோல்டுலேயே. ஏன்னா ஆன்டிக் வந்து மகாலட்சுமி டிசைன் நிறைய டெஃபினட்டாக கிடைக்கும் எப்போவுமே. பட் பிளெயின் கோல்டில் கொஞ்சம் யூனிக்காக சிம்பிளாக அது அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இதே மாதிரி ஆன்டிக்லேயும் நிறைய நியூ ஸ்லாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு ஜுவல்லரி செட் வந்து இது ரீஸ்டாக் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது ரீஸ்டாக் ஆன ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து நயன்தாரா வெட்டிங் ஜுவல்லரி சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டான கலெக்ஷன். இது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்தால் இருக்குது, பட் அவங்க வியா பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு இருக்கோங்களேன். ஸோ அதை மாதிரி கலெக்ஷன் நான் சொன்னோன்னு டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வரும்ல, நான் அந்த நேம் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து 24 கிராம்ஸ்க்கு கோல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த பீட்ஸ் ஹேங்கிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக ஹைலைட்டாக வந்துருக்கும். அண்ட் மினி செட்டு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இது நிறையா பேர் கேட்டு ஒரு செம்ம ரீஸ்டாக் ஆன ஒரு நெக்லஸ் ஹாரம். இது லாஃபா பேட்டர்ன் தான், பட் இந்த பென்னண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரெகுலர் பேட்டர்னாக இல்லாமல். நான் வியா பண்ணிக்கிறதோடைய நெக்லஸ் அண்ட் ஹாரம் வெயிட் நான் சைடில் காமிச்சிருக்கேன். உண்மையாக சொல்கிறேங்க, நேரில் நான் வந்து அந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டு சாரீ கட்டியிருந்தேன். ஸோ அந்த சாரீக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சாரீ மட்டும் இல்லை, மோஸ்ட்லி அந்த செட்டு வந்து அந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் காம்போ வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு மினி செட்டு எங்கடா இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா லைட் வெயிட்டில் ஒரு பட்ஜெட் காம்போ ஃபுல்லாக வச்சுருந்தாங்க, 10லேருந்து 15 செட்டு. ஸோ அதில் அந்த மினி செட்டு சேம் எக்ஸாக்ட் டிசைன், கம்மி வெயிட்டில் 14 கிராமில் நெக்லஸ் அண்ட் ஹாரம் காம்போ சூப்பராக இருக்குல்ல.